நம்மள அருண் கிட்ட உங்க தரப்புல ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருண் என்கிட்ட என் கல்யாணம் நடக்கும்போது டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்கள்லாம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது குடிச்சிட்டு வந்து தகராறுலாம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். என் கல்யாணம் நடக்கும்போது சீதாவோட மாமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாங்க. உடனேயும் சீதாவும் மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. வீட்ல உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அது எப்படி மாமா வராம என் கல்யாணம் நடக்கும்? மாமா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். அப்படி இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் மீனா வந்துகிட்டு நீங்க இவ்வளவு தப்பு பண்ண பிறகும் அவர் பெருந்தன்மையா உங்கள கல்யாணம் பண்றதுக்கு ஏத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றீங்க. நான் எப்படின்னா கல்யாணத்துல வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணா எனக்கு அசிங்கமா இருக்கும். அது எதுக்கு அதனாலதான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாங்க. சீதா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக நான் அந்த கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. மீனா அதுக்கு என்னங்க சொல்றீங்க? நீங்க வராம நான் ஒன்னும் சீதா கூட கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சீதாவோட அம்மாவும் இருந்துகிட்டு மாப்பிள்ள நீங்க வராம இந்த கல்யாணமே நடக்காது. நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அருண் இருந்துகிட்டு நீங்க வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான். குடிக்காம இருக்கணும். அப்படி குடிக்காம தகராறு பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் மீனா இங்க பாருங்க என் புருஷன் ஏன் முன்னாடியே வந்து நீங்க அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவர் குடிச்சிட்டு எங்க போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாரு நீங்க பாத்தீங்க. என் புருஷன் இப்படி எல்லாம் நீங்க பேசுறது எனக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அருண் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அருண் உண்மையதாங்க சொன்னேன். நாங்க சீதாவுக்காக தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப என் வீட்டுக்காரர் டீஸ் பண்றீங்க. என் சீதாவுக்காக என் வீட்டுக்காரர் எவ்வளவு இறங்கி வந்திருக்காரு. அப்படி இருந்தும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா செம கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு முத்து கல்யாணத்துல குடிக்க மாட்டான். நம்ம முத்து குடிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் குடிக்க மாட்டேன்ப்பா. நம்ம சீதா கல்யாணத்துல நான் எப்படிப்பா குடிப்பேன்? குடிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க எனக்கு அதான் வேணும். கல்யாணத்துல வந்து எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.